வணக்கம். சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா, ரொம்ப ஆழமான உண்மைகள்லாம் ரொம்ப சிம்பிளான கதைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கும். வாங்க, இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு கதையில மறைஞ்சிருக்கிற ஞானத்தை தேடி போலாம். அதோட மர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமா அவிழ்க்கலாம். ஒரு பாட்டால ஒரு சாபத்த உடைக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு இல்லையா? ஆனா இசைங்கிறது வெறும் சத்தம் மட்டும் கிடையாதே. அது ஒரு உணர்வு, ஒரு சக்தி. நம்ம சந்தோஷத்த, நம்ம சோகத்த, நம்ம நம்பிக்கைய எல்லாம் சுமந்துட்டு போற ஒரு வாகனம் மாதிரி அது. அப்போ ஒரு சாபத்தோட பாரத்தை அதனால சுமக்க முடியாதா என்ன? ஒரு உயிரை கட்டுப்படுத்தவும் அதே சமயம் அதுக்கு விடுதலை கொடுக்கவும் இசைக்கு சக்தி இருக்கா? வாங்க, இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். நம்ம கதையோட முதல் பகுதி மர்மம் நிறைஞ்ச ஒரு காட்டுலேருந்து தொடங்குது. பொதுவா பாத்தீங்கன்னா, ஒரு இடத்தோட ரகசியமே அங்க இருக்கிற மக்களோட பயத்துல தான் ஒளிஞ்சிருக்கும். பிருந்தாவனத்துக்கு பக்கத்துல ஒரு பழமையான காடு இருந்துச்சு. எவ்ளோ பழசுன்னு யாருக்குமே தெரியாது. தலைமுறையா அந்த காடு அங்கேதான் இருக்கு, தன்னோட ரகசியங்களை எல்லாம் தனக்குள்ளே வச்சுக்கிட்டு. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அந்த காட்டுக்குள்ள போக யாருக்குமே தைரியம் கிடையாது. சூரியன் மறைஞ்சதும் அந்த மரங்களோட நிழல் நீளமா விழும். பயங்கிறது அந்த காட்டை சுத்தி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனா ரொம்ப வலிமையான ஒரு சுவரையே எழுப்பி வச்சிருந்தது. அந்த பயத்துக்கு ஒரு ஆழமான காரணமும் இருந்துச்சு. அந்த ஊர் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ராத்திரி நேரத்துல அங்க ஒரு மர்மமான வீணையில இருந்து ரொம்ப சோகமான இசை கேக்கும்னு சொல்லுவாங்க. அது வெறும் இசை இல்ல, கேக்குறவங்களோட இதயத்தையே ஊடுருவி போற ஒரு சோகமான ஓலம் மாதிரி இருக்கும். அந்த இசையில அப்படி ஒரு வலி, அதுதான் அவங்கள அந்த காட்டு பக்கமே போக விடாம தடுத்துச்சு. இந்த நேரத்துல தான் நம்ம கதைக்குள்ள இளம் கண்ணன் வர்றான். அவனும் இந்த கதைய கேள்விப்படுறான். ஆனா மத்தவங்கள மாதிரி அவனுக்கு பயம் வரல. அதுக்கு பதிலா அவனுக்குள்ள ஒரு ஆர்வம் பிறக்குது. எப்படி ஒரு சோகம் இவ்ளோ அழகா இருக்க முடியும்? அந்த துயரத்துக்கு பின்னால என்ன ரகசியம் இருக்கு? இத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு அவன் முடிவு பண்றான். அவனோட நோக்கம் ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கணுமே தவிர அத தப்பு சரின்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது. இப்போ கதையோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். இங்கதான் கண்ணன் அந்த மர்மத்தை நேருக்கு நேரா சந்திக்க போறான். ஒரு பக்கம் பயம், இன்னொரு பக்கம் ஆர்வம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்க போற இந்த சந்திப்பு பல உண்மைகளை நமக்கு காட்டப் போகுது. நிலா வெளிச்சம் மர இலைகளுக்கு நடுவுல மெதுவா கசிஞ்சுகிட்டு இருந்த அந்த ராத்திரியில கண்ணன் மட்டும் தனியா அந்த அமைதியான காட்டுக்குள்ள நடந்து போனா. சுத்தி முழுமையான நிசப்தம். ஆனா அந்த நிசப்தத்துல ஒரு சோகம் கலந்திருக்கிற மாதிரி இருந்துச்சு. காத்துலயே அது தெரிஞ்சது. அவனோட கால் தடம் மட்டும்தான் அந்த அமைதியை கழிச்சது. அவனோட இந்த தைரியம் தெரியாம செஞ்சதில்ல, ஒரு ஆழமான புரிதல்ல இருந்து வந்தது. அவன் உள்ள போக போக அந்த இசை இன்னும் தெளிவா கேட்டுச்சு. கேக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, ஏதோ ஒரு தெய்வீக கலைஞர் வாசிக்கிற மாதிரி. ஆனா அதே சமயத்துல வார்த்தையால சொல்ல முடியாத அளவுக்கு சோகமும் அந்த இசையில நிறைஞ்சிருந்தது. இந்த முரண்பாடுதான் கண்ணனோட கவனத்தை ரொம்ப ஈர்த்துச்சு. சந்தோஷத்துக்காக இருக்க வேண்டிய ஒரு கலை ஏன் இவ்ளோ பெரிய சோகத்தை சுமக்கணும்? அந்த இசை எங்கிருந்து வருதுன்னு தேடிக்கிட்டே போனவன் கடைசியா ஒரு பெரிய ஆலமரத்துக்கிட்ட வந்து நின்னான். அங்க பார்த்தா ஒரு கிளையில ஒரு வீணை தொங்கிட்டு இருந்துச்சு. யாரும் வாசிக்காமலேயே அது தானா தன்னோட கதைய இசையா சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வீணைய பார்த்ததும் கண்ணனுக்கு ஒரு புன்னகை வருது. அவன் ரொம்ப மெதுவா சொல்றான், இசை சோகமா இருக்கு, ஆனா இசைங்கிறது சந்தோஷத்துக்காக தானே. பாக்குறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்குள்ள பிரபஞ்சத்தோட ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இசை, கலை, ஏன் நம்ம வாழ்க்கையோட உண்மையான இயல்ப அவன் புரிஞ்சுக்கிட்டதை இது காட்டுது. இந்த ஒரு வரிதான் அடுத்து நடக்க போற ஒரு பெரிய அற்புதத்துக்கே அடித்தளமா அமைய போகுது. இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். இங்கதான் இசை மூலமா ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. ஒரு சாபத்துக்கே விடுதலை கொடுக்க போற இசை, சாப விமோச்சன இசை. அப்போ கண்ணன் என்ன செஞ்சான்? இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அவன் அந்த சோகமான இசைய நிறுத்த முயற்சி பண்ணல. அதை அடக்கவோ இல்ல அழிக்கவோ நினைக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு சோகத்தை நாம எதிர்க்க அதுக்கு சக்தி அதிகமாகணும். அதுக்கு பதிலா அவன் தன்னோட புல்லாங்குழலை எடுத்தான். இதயத்திலிருந்து பொங்கி வந்த ஒரு தூய்மையான, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு சந்தோஷமான இசைய வாசிக்க ஆரம்பிச்சான். அந்த நிமிஷம் ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த வீணையோட சோக நிறைஞ்ச இசை கண்ணனோட சந்தோஷமான இசையோட ஒன்னா கலந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோகம் மறைஞ்சு அந்த இசை மொத்தமாவே ரொம்ப இனிமையா மாறிடுச்சு. அகங்காரத்தால தனிமையால கட்டப்பட்டிருந்த அந்த இசை இப்போ சந்தோஷத்தால ஒரு பிணைப்பால விடுதலை அடைஞ்சுது. பாருங்க, ரெண்டு ஒன்னோட ஒன்னு சண்டை போடல. அதுக்கு பதிலா ஒன்னு இன்னொன்னு மாத்துச்சு. எப்படி இருட்ட வரட்டுறதுக்கு நாம வெளிச்சத்தை கொண்டு வர்றோமோ அது மாதிரி. அந்த இனியமான இசை அந்த காடு முழுக்க பரவுனதும்
அந்த ஆலமரத்தை சுத்தி ஒரு பிரகாசமான மென்மையான ஒளி தோணுச்சு. அந்த ஒளிக்குள்ளிருந்து ஒரு தேவலோக இசைக்கலைஞன், ஒரு கந்தர்வன் வெளியே வந்தான். அவனோட முகத்துல இத்தனை வருஷமா இருந்த சோகம் இப்போ இல்ல. அதுக்கு பதிலா ஒரு நிம்மதி தெரிஞ்சுது. பல வருஷமா அந்த இசைக்கு பின்னால ஒளிஞ்சிருந்த ஆன்மா இப்போ வெளியே வந்துருச்சு. அந்த கந்தர்வான் கண்ணனை பார்த்து வணங்கி சொன்னா, என்னோட அகங்காரம்தான் என்ன இந்த இடத்துல ஒரு சாபமா கட்டி போட்டுடுச்சு. உண்மையான சந்தோஷத்தோட வாசிக்கிற இசைக்கு மட்டும்தான் என்ன விடுவிக்கிற சக்தி இருக்கு. நீ என்ன விடுவிச்சுட்ட. அப்போ அந்த சோகத்துக்கு காரணம் ஒரு சாபம். அந்த சாபத்துக்கு காரணம் அவனோட அகங்காரம். சரி, இது வரைக்கும் கதைய பார்த்தோம். இப்ப வாங்க இதுக்குள்ள இருக்கிற மையக் கருத்துக்கு வருவோம். இந்த கதை வெறும் ஏதோ ஒரு அமானுஷ்ய சம்பவத்தை பத்தினது மட்டும் இல்ல. இது கலை, படைப்பாற்றல், ஏன் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தத்தை பத்தின ஒரு ஆழமான விஷயம். கண்ணன் சொன்னானே, அந்த வார்த்தைகளை மறுபடியும் யோசிச்சு பாப்போம். இசை அகங்காரத்துக்காக இல்ல, அது ஆனந்தத்துக்காக. இதுதான் இந்த கதையோட திறவுகோலே. ஒருவேளை இது இசைக்கு மட்டும் பொருந்தாது போல, நாம செய்யற எல்லா வேலைகளுக்கும் இது பொருந்துமோ? இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? நம்ம ஏன் உன்னை உருவாக்குறோங்கிற நோக்கத்தை இது ரொம்ப அழகா விளக்குது. அப்போ அகங்காரம்னா என்ன? அகங்காரங்கிறது தனக்காகவே உன்னை உருவாக்குறது. நான்கிற எண்ணத்திலிருந்து இது பொறக்குது. நான் எவ்வளவு திறமையானவன் பாத்தியா, நான் செஞ்சதை எல்லாரும் பாராட்டணும்னு நினைக்கிறமே, அதுதான் இது. இது எப்பவுமே பாராட்டையும் அங்கீகாரத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும். அது கிடைக்காதுப்போ அதுவே சோகத்துக்கும் தனிமைக்கும் காரணமாயிடும். இதுதான் அந்த கந்தர்வனுக்கு கிடைச்ச சாபம். அவனோட இசை அவனோட திறமைய காட்டுச்சே தவிர அவனோட சந்தோஷத்தை காட்டல. அவனோட கலை அவனுக்கும் இந்த உலகத்துக்கும் நடுவுல ஒரு சுவரை கட்டிடுச்சு. கடைசில அவனே அவனோட திறமைக்கு கைதி ஆயிட்டான். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஆனந்தம். ஆனந்தம்ங்கிறது எந்த ஒரு சுயநலமும் இல்லாம மத்தவங்களுக்காக ஒன்ன உருவாக்குறது. அது கொடுக்கறதுக்காகவே உருவாக்கப்படுது. மத்தவங்களோட இணையவும் அவங்களுக்கு கொடுக்கவும் தான் அது ஆசைப்படுது. எனக்காக இல்ல உனக்காகங்கிறது தான் அதோட மந்திரம். இதோட முடிவுல கிடைக்கிறது என்ன? அமைதியும் விடுதலையும். இதுதான் கண்ணன் கொடுத்த பரிசு. அவனோட இசை எதையுமே எதிர்பார்க்கல, அது புகழை தேடல. அதுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், அந்த சூழலை மாத்தணும், சோகத்தை சந்தோஷத்தால நிரப்பணும். அது குடுக்கறதுல சந்தோஷத்தை கண்டுச்சு. அது ஒரு பாலத்தை கட்டுச்சே தவிர சுவரை கட்டல. அந்த சாபம் உடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த காடு ஒரு புதுவிதமான ஆழமான அமைதியால நிறைஞ்சது. இதுக்கு முன்னாடி பயம் இருந்த இடத்துல இப்போ ஒரு நிம்மதி வந்துடுச்சு. பாருங்க, கண்ணனோட அந்த ஒரு தன்னலமற்ற செயல் அந்த ஒரு ஆன்மாவை மட்டும் விடுவிக்கல, அந்த இடம் முழுசியுமே மாத்திருச்சு. கலையோட உண்மையான நோக்கம் நிறைவேறினப்போ சுத்தி இருந்த எல்லாமே குணமாக ஆரம்பிச்சது. இது ஒரு அருமையான உருவகம் இல்லையா? நம்ம செயல்களோட நோக்கம் சரியா இருந்தா அதோட விளைவு நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தையே மாத்துற சக்தி அதுக்கு இருக்கு. இப்போ இந்த கதையோட முடிவுல உங்ககிட்ட ஒரு கேள்வி. வாங்க நம்மளோட சொந்த வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாப்போம். நாம செய்யற செயல்கள், அது நம்ம வேலையா இருக்கலாம், நாம உருவாக்குற ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல நம்ம உறவுகளா கூட இருக்கலாம். அதையெல்லாம் நாம அகங்காரத்துக்காக செய்யறோமா இல்ல ஆனந்தத்துக்காக செய்யறோமா? நம்ம செயல்களோட நோக்கம் நம்மள முன்னிறுத்துறதா இல்ல அன்பையும் சந்தோஷத்தையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதா? நம்ம கிட்ட இருந்து வர இசை சோகத்தோட சிறையில இருந்து வருதா இல்ல ஆனந்தத்தோட விடுதலையில இருந்து வருதா? இந்த கேள்வியோட உங்கள சிந்திக்க விட்டுட்டு போறேன்.